So, good morning to all. We'll start the session. So, today's topic is all about EC2 service in AWS. So, EC2 is all about Elastic Compute Cloud. Uh, so, Elastic Compute Cloud, we can call it as. Elastic in the sense, உங்களோட கம்ப்யூட் பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ விஎம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலாஸ்டிக் இன் த சென்ஸ் நம்ம எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேணுமோ அவ்வளோ ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து அதிகமும் படுத்திக்கலாம் கம்மியும் படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன அதில் என்னென்ன சீரீஸ்லாம் இருக்குது ஸோ தென் ப்ரைஸிங் மாடல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஹியர் இந்த ஈசி டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்ஸ்டன்ஸ் டைப்னா ஸோ இ சீரீஸ் ஸோ இங்கே டைப் பண்ணோன்னா வி வில் பி நோயிங் ஸோ இன்ஸ்டன்ஸ் in AWS. So here we have a instance type. The instance type ல பார்த்தீங்க அப்படின்னா so we have various instance types like ஸோ ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டி சீரீஸ் அப்படின்னு இருக்குது அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி நம்ம எந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி சீரீஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் பண்ணுறோம் ஒரு என்விரான்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறோம் ஒரு சிம்பிளான ஒரு வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டி சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க வி கால் இட் அஸ் அ டி ஃபேமிலி. ஸோ தென் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு எப்போ நம்மளுக்கு ஹை சிபியூ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு ரொம்ப ஸ்மாலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் பண்ணுறேன் ஒரு டெஸ்டிங்க்கான ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறேன் ஸோ தென் ரொம்ப ஸ்மால் அப்ளிகேஷன் பண்ணுறேன் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் பண்ணுறோம் ஸ்மால் அப்ளிகேஷன் ஆர் போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணலான்னா டி சீரீஸ் அப்படிங்கிற டைப் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களோட ஈசி டூ இன்ஸ்டன்ஸில் தென் வி ஹாவ் அ பார்த்தீங்கன்னா ஸோ சி ஃபேமிலி அப்படின்னு இருக்குது கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு இருக்குது ஸோ கம்ப்யூட் சி சீரீஸ் நம்ம சூஸ் பண்ணோம் எப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹை ப்ராசஸிங் பவர் வந்து நம்மளுக்கு வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் சி சி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்யூட் எப்போலாம் நம்மளுக்கு சிபியூ பவர் வந்து ரொம்ப நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஹை ப்ராசஸிங் பவர் வேணும் நம்மளோட ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நம்ம கம்ப்யூட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு கேமிங் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த டைமில் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ தென் வி ஹாவ் மெமரி ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு இருக்குது
மெமரி ஆப்டிமைஸ்னா ஒண்ணும் இல்ல. எப்போ நம்மளுக்கு ஹை மெமரி ஒர்க்லோட் நம்மளோட ஸ்பேஸ்ல ரியல் டைம்ல ஒரு டேட்டா பேஸஸோ, ஒரு பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாரி அப்ளிகேஷன் பண்ணும்போது, அந்த ரேமோட பவர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சிபியூ ஸ்பீட், ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமா வேணும். அந்த மாரி அப்ளிகேஷன்ல வந்து நீங்க கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம். வேரஸ் மெமரி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா வேணும் அப்டின்னா, நம்ம வில் கோ ஃபார் ஆர் சீரிஸ்க்கு நம்ம வி கேன் கோ ஃபார் ஆர் சீரிஸ். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஹை மெமரி, ஹை இது வந்து ரேம்ன்னு சொல்லலாம். ஸோ ஹை மெமரிக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ, ஸோ ஸ்டோரேஜ் ஆர் மெமரின்னு சொல்லலாம். ஆல் அபவுட் யுவர் மெமரி. ஒரு டெம்பரரியா எனக்கு நிறையா ஸ்பேஸ் என்னோட ரேம்ல வந்து ஸ்டோர் ஆகணும். அந்த மாரி இந்த இந்த பர்ட்டிகுலர் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இந்த மாரி ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த மாரி i3, D2 அப்படிங்கிற மாரி ரொம்ப ஸ்டோரேஜ் டேட்டா ப்ராசஸிங் பண்ணோம், லாக் ப்ராசஸிங் பண்ணோம். அந்த மாரி டைம்ல வி கேன் கோ ஃபார் ஐசி ஆர் D2 அப்படிங்கிறது போய்க்கலாம். ஸோ தென் ஆக்சிலரேட் ஒரு ஜிபியூ கைண்ட் ஆஃப் திங். ஒரு ஏஐஎம்எல் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, யூ ஹாவ் ஜிபியூ தனியாவே உங்களுக்கு இருக்கு. அந்த மாரி இன்ஸ்டன்ஸா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸோ நானோனா ரொம்ப ஸ்மால் இன்ஸ்டன்ஸு, மைக்ரோனா அதை விட ரொம்ப மீன்ஸ் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். தென் வி ஹாவ் ஸ்மால் இந்த மாரி நம்மளுக்கு லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாரி இன்ஸ்டன்ஸ் சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலின்னு சொல்றோம். இன்ஸ்டன்ஸ் சைஸ் அப்படிங்கிறது வந்து சைஸ்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு. ஸோ நானோ ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எந்த மாரி வேணுமோ, ஸோ மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் இந்த மாரி நீங்க டிஃபரெண்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட இன்ஸ்டன்ஸ் சைஸ். உங்களோட ஏடபிள்யூஎஸ்ல போய் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, ஸோ யூ கேன் ஏபிள் டு ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு லாகின் நவ் பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ். ஐ வில் ட்ரை இட் லேட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹேவ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் மாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரைசிங் மாடல் எப்போ எப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெடிகேட்டட் டெடிகேட்டட் மாடல் அப்படின்னு இருக்கு. ஸோ டெடிகேட்டட் மாடல் நம்ம எப்போ சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வெனவர் வி ஹாவ் ஒரு விஎம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு விஎம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் உங்களோட ஏடபிள்யூஎஸோட அக்கௌண்ட்டு. அதில் வந்து உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு விர்ச்சுவல் மெஷின் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த விர்ச்சுவல் மெஷின் வந்து எல்லாமே ஷேர்டு ரிசோர்ஸஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷேர்டு ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஹார்ட்வேரில் இந்த விஎம்மும் ஷேர் ஆகும், இந்த விஎம்மும் அது ஷேர் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் நாட் டெடிகேட்டட்னா என்னன்னா, நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஹார்ட்வேர்ல எல்லா விஎம்மும் ஷேர் ஆயிருந்துச்சு அப்படின்னா, வி கேன் கால் இட் அஸ் ஷேர்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல எனக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. ஆனா, இந்த ஒரு ஹார்ட்வேர் அப்படியே நான் வந்து வாங்கிப்பேன். ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு சேஃப்டி ரிலேட்டட் அப்ளிகேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஸோ வி கேன் கோ ஃபார் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு டெடிகேட்டடான ஒரு சர்வர் வேணும். ஸோ டெடிகேட்டட் ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா, ஸோ வி வில் கோ ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் டெடிகேட்டட் மாடல் அப்படிங்கிறத ப்ரைசிங் மாடல் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ தென் வி ஹாவ் so different model I have said. One is dedicated model. So another one is saving plan அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்வ்டுனா என்னன்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஆன் டிமாண்ட் பார்க்கலாம். ஸோ ஆன் டிமாண்ட் அப்படின்னா, ஸோ சில டைம் வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸில் யாருமே வந்து ஹிட் பண்ணவே மாட்டாங்க. சில டிராஃபிக் ஒவ்வொரு யூசர் வந்து ஹிட் பண்ணுறாங்கன்னா அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா,
சில சில டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்ட ஹிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்ட ஹிட் பண்ணும்போது, அ அ ஒரு 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 சில யூசர்ஸ் ஒரு 10 யூசர்ஸ் தான் மார்னிங் வந்து ஹிட் பண்றாங்க அப்டின்னா, ஸோ அதே ஒரு ஒரு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 யூசர்ஸ் வந்து ஹிட் பண்றாங்க. என்னோட டிராஃபிக் வந்து திடீர்னு பர்ஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு கம்மியாகுது. ஸோ அந்த மாரி டைம்ல வி கேன் கோ ஃபார் 1000 யூசர்ஸ் திடீரா டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஆன் டிமாண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காஸ்ட் நம்ம வந்து எப்படி பே பண்ணணும்னா, உங்களோட ஏடபிள்யூஎஸ்க்கு நம்ம எப்படி பே பண்ணணும்னா, பே யூஸ். ஸோ அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டெடிகேட்டட் அப்படிங்கிறது ஒரு டெடிகேட்டடான ஹார்ட்வேருக்கு நம்ம அந்த ப்ரைசிங் மாடல் நம்ம பே பண்ணோம். ஸோ ஆன் டிமாண்ட் அப்படின்னா ஒரு 10 யூசர்ஸ் ஹிட் பண்றாங்க. ஒரு சில டைம்ல. இன்னொரு சில டைம்ல 1000 யூசர் ஹிட் பண்றாங்க. ஸோ நம்ம எதுக்கு நம்ம எவ்ளோ எவ்ளோ டைமுக்கு அவங்க அந்த ரிசோர்ஸஸ ஹிட் பண்றாங்களோ, நம்ம எவ்ளோ ஹார்ஸ் யூஸ் பண்றோமோ, ஸோ அதுக்கு மட்டும் பே பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ தென் வி ஹேவ் அ ரிசர்வ்டு. ஸோ ரிசர்வ்டு மாடல் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் அ விஎம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நான் ஒரு 2, 3 வருஷத்துக்கே என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ மை அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங் ஃபார் அபவுட் 1 to 2 இயர்ஸ்க்கு நான் வந்து அந்த அப்ளிகேஷன ரன் பண்ணணும். 1 to 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ்க்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் எனக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, பேப்பர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு நெறைய காஸ்ட் ஆகும். ஸோ நான் டெடிகேட்டடா என்ன பண்ணேன், ரிசர்வ் பண்ணிருவேன். எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நெறைய இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குன்னு சொன்னேன். ஸோ எனக்கு வந்து R5 அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு 1 to 3 இயர்ஸ்க்கு நான் இவ்ளோ பே பண்ணிருவேன். ஸோ ஐ வில் ரிசர்வ் திஸ் பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த டோட்டலா அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் 1 to 2 இயர்ஸ்க்கு நம்ம எவ்ளோ யூஸ் பண்றோமோ, அந்த சப்ஸ்கிரிப்ஷன நம்ம வந்து பே பண்ணிருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம திடீர்னு இந்த அப்ளிகேஷன அ R5ல இருந்து நம்ம வந்து ஒரு கம்ப்யூட் இன்ஸ்டன்ஸா எனக்கு நெறைய ப்ராசஸிங் வேணும் அப்படிங்கிற மாரி இஃப் ஐ சேஞ்ச் ஃப்ரம் ஒன் இன்ஸ்டன்ஸ் டைப் டூ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் டைப்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது ரிசர்வ்டு மாடல்ல. அதுக்காக தான் ஸோ வி ஹேவ் ஒரு புதுசா ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் சேவிங் பிளான் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. சேவிங் பிளான். ஸோ இந்த சேவிங் பிளான்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ வி ஹேவ் ஸோ இங்கேயும் விஎம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 to 2 3 இயர்ஸ் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் நான் ரிசர்வ் பண்ணாம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல நான் வாங்கிப்பேன். ஆ ஸோ ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம ஏதோ ஒரு வாங்கிட்டோம் அப்படின்னா Netflixல, ஸோ எந்த படம் வேணா நம்ம பார்த்துக்கலாம் ரைட்? ஸோ அந்த மாரி இந்த சேவிங் பிளான் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நீங்க எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வேணாலும் ஆ எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணாலும் ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கலாம். ஒரு R5ல இருந்து நான் வந்து T2க்கு போணும். T5 இன்ஸ்டன்ஸ்க்கு போணும். அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த சேவிங்ஸ் பிளான்ல நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் சேஞ்ச் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பிளான் யூஸ் பண்ணி இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சம் ஆ டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். நீங்க ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க எவ்ளோ நேரம் யூஸ் பண்றீங்களோ, அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவ்ளோ டாலர் இருக்கு. ஸோ அந்த டாலர்ஸ் எல்லாமே நீங்க பே பண்ணணும். ஆனா ரிசர்வ்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, 1 to 3 இயர் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒரு இன்ஸ்டன்ஸ நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியாது. ஸோ திஸ் இஸ் லாக்கிங் யுவர் இன்ஸ்டன்ஸ் டைப்ப நீங்க லாக் பண்ற மாதிரி இருக்கும். யுவர் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ நீங்க திடீர்னு உங்களோட இன்ஸ்டன்ஸ் டைப்ப நீங்க மாத்தணும்னா, யூ கான்ட் ஏபிள் டூ சேஞ்ச் யுவர் இன்ஸ்டன்ஸ் டைப்ப நீங்க மாத்த முடியாது. பட் இந்த சேவிங் பிளான் என்னன்னா, ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் டைப்ப நீங்க எப்ப வேணா மாத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சேவிங் பிளான். தென் ஸ்பாட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்.
ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் எனக்கு வந்து ஒரு ஏஎம்எல் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஹார்ட்வேர். ஸோ வெனவர் ஒரு ஒரு சில ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுப்பாங்கன்னா, நம்மளுக்கு 90% ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ 90% ஆஃப் டிஸ்கவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க இது வந்து ரிசர்வ்டு கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் அந்த இன்ஸ்டன்ஸோட கேப்பபிலிட்டி வந்து நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஒரு ரிசர்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஎம் ரிசர்வ் பண்ணுறோன்னா அது எப்போ வேணால் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ நம்ம வாங்குவோம். அது நெறைய காஸ்ட் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் ஆகும். நம்மளுக்கு நெறைய காஸ்ட் வந்து நம்ம நெறைய சேவ் பண்ணலாம். ஆனா, அந்த இன்ஸ்டன்ஸ் எப்ப வேணா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வேற ஒருத்தர் வந்து அதிக விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அப்பயே நம்மளுக்கு வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா, அகைன் நம்ம ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வாங்கி அது பண்ணணும். எப்போ இந்த மாரி ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் போவாங்க அப்படின்னா, வெனெவர் வி ஹேவ் ஸோ ஒரு ஏஎம்எல் ஒரு பிக் அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு S3 மூலியமா நம்மளுக்கு வந்து ஏஎம்எல் அப்ளிகேஷன் வந்து நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் அந்த அந்த மாடலை ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு இன்டரப்ஷன் ஆனாலும் வி கால் இட் அஸ் இன்டரப்ஷன் ஆனாலும் என்னோட இது அப்ளிகேஷனுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல் ப்ரைஸிங் மாடல் இருக்குது. ஸோ ஆன் டிமாண்ட் வந்து யூசர் ஹிட் பண்ணுறாங்கன்னா, ஸோ சில டைம் 100 எப்போ நம்மளுக்கு அந்த டிராஃபிக் அதிகமாகுது கம்மியாகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற ப்ரைஸிங் மாடல் நம்ம போகிறோம். அது வந்து நம்ம எவ்வளோ மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ரிசர்வ்டு மாடல் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லலாம். ரிசர்வ்டு மாடலை விட ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டன்ஸ் டைப் எனக்கு இதுதான் வேணும் 1 to 2 இயர்ஸ் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது ஸோ வி கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ரிசர்வ்டு மாடலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சேவிங் பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் உங்களுக்கு இதுலேயும் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கும். எந்த மாடல் டைப் நீங்கள் வேணாலும் நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நம்ம வாங்கிட்டோம்னா R4லேருந்து R5 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வி ஹாவ் அ மோர் அட்வான்டேஜ். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு 90% டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம லாக் பண்ணிக்கலாம். பட் எப்போ வேணால் அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎம்எல் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வி ஹாவ் சில கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் சர்வர் இந்த AWS கிளவுட் நம்ம. ஸோ ரெண்ட் கம்ப்யூட் பவர் வித் பையிங் ஹார்ட்வேர். நம்ம ஹார்ட்வேர் வாங்காமல் ஸோ ஒரு விர்ச்சுவலாக நம்ம அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் எ ஹவுஸ் யூ ரெண்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ நான் எப்போ வேணால் மூவ் இன் பண்ணிக்கலாம், மூவ் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல் அபவுட். So this is very scalable because elastic in the sense நம்ம ஸ்கேல் அப்பும் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுன் எனி டைம், பே as you go மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பில்லிங் பர் செகண்ட் ஆஃப் யூசேஜ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். So this is all about your elastic compute cloud. So rent computing power without buying a hardware. நம்மளால ஒரு சர்வர் வாங்க முடியாது, அதனால ஒரு கம்ப்யூட் பவரை நம்ம வந்து வாங்கிக்கிறோம். This is all about your EC2 instance. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் T series we have a instance type T2.micro, T3.micro. இந்த மாதிரி T சீரியஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்மால் வெப்சைட்டுக்கு நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோமோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் பர்ஸ்டபிள் அப்படின்னு. நம்ம பர்ஸ்டபிள் இந்த சென்ஸ் சில டைமில் உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாகும், சில டைமில் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வி கேன் கோ ஃபார் அ T சீரிஸ்.
தென் கம்ப்யூட் ஆப்டிமைஸ் அப்படின்னா எப்போ நம்மளுக்கு ஹை கம்ப்யூட்டிங் பவர், ஸோ எப்போ அதிகமாக ப்ராசஸிங் ஸ்பீட் நம்மளுக்கு வேணுமோ, ஸோ அப்போ வந்து நீங்கள் C5 லார்ஜ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஒரு ஏஐஎம்எல் ட்ரைனிங் பண்ணணும், டீப் லேர்னிங் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஒரு ஜிபியூ ரிலேட்டடான நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி கேன் சூஸ் ஃபார் இந்த மாதிரி ஜி சீரீஸில் இருக்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் பேலன்ஸ்டாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு சிபியும் ஒரு பேலன்ஸ்டு ரேம் எல்லாமே வந்து ஸ்டோரேஜும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரியும் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தால் போதும், சிபியு பவரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா வி கேன் கோ ஃபார் திஸ் அப்படிங்கிற அந்த மீடியம்ஸ். அப்படிங்கிறது மெமரி ஆப்டிமைஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸோ எம்எஸ் ஜென்ரல் பர்பஸ் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரேம். அப்படிங்கிறது மெமரி ஆப்டிமைஸ்ட். இந்த மெமரி ஆப்டிமைஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர் சீரீஸ் அப்படின்னா எப்போ நம்மளுக்கு ரேம் நிறையா ஜாஸ்தியாக வேணும், ஒரு டேட்டா பேஸ் அப்ளிகேஷனுக்கு அந்த மாதிரி டைமில் வி கேன் கோ ஃபார் ஆர் சீரீஸ். ஸோ தென் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சீரீஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நோ சீக்வல், ஒரு பிக் டேட்டா கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி டைமில் நம்ம வி கேன் கோ ஃபார் திஸ் I3 அந்த மாதிரி D2 அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது உங்களோட என்ன ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷனா செகண்ட் ஜென்ரேஷனா அப்படிங்கிறது, இதோட எக்ஸ் அப்படிங்கிறது லார்ஜா இல்லை ஸ்மாலா அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆர்டர் நானோலையும் இருக்குது, மைக்ரோ, ஸ்மால், மீடியம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ், 2 எக்ஸ்ட்ரா லார்ஜ், இது எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி காஸ்ட்டாக இருக்கும், இதை சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி, இதை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப்பும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ ப்ரைஸிங் தென் வி ஆர் சீயிங் EC2 ப்ரைஸிங் மாடல் நம்ம பார்க்குறோம். ஆன் டிமாண்ட், ரிசர்வ்டு, சேவிங் பிளான், ஸ்பாட்டு, டெடிகேட்டட், இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் மாடல் இருக்குது. ஆன் டிமாண்ட்னா நம்ம சேவ் பண்ண முடியாது, பேப்பர் நம்ம எவ்வளோ நீங்கள் ஆன் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வாரத்துக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வி கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர். ரிசர்வ்ட் அப்படின்னா 1 to 3 இயர்ஸ்க்கு நான் ஸ்டேபிளாக இந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் நான் பண்ணுறேன். எனக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75% கம்மி பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸை லாக் பண்ணிட்டு தான் வேறு இன்ஸ்டன்ஸ் டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. சேவிங் பிளான் அப்படிங்கிறது 1 to 3 இயர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் காஸ்ட்டு சேவ் பண்ணலாம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஸோ ரிசர்வ்டில் வந்து நம்மளுக்கு அந்த லாக் இன்ஸ்டன்ஸை நம்ம பண்ணிட்டோம்னா ஸோ திரும்ப இன்ஸ்டன்ஸ் டைப்பை மாற்ற முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் சேவிங் பிளானில் ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்லேருந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன் டிமாண்டாக ஒரு பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுறேன். அந்த டைமில் எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து டெலீட் ஆனாலும் எனக்கு பேட்ச் ப்ராசஸிங் நடக்கிறது ஸ்டாப் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேவ் பண்ணலாம், 90%. டெடிகேட்டட் அப்படின்னா ஒரு எனக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடாக எனக்கு எந்த ப்ராப்ளம், காம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெடிகேட்டட் ஹோஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி AWS எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா சேவிங் பிளான்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் வி கோ ஃபார் அ ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு பதிலாக வி கேன் கோ ஃபார் அ சேவிங்ஸ் பிளான். நீங்கள் போனீங்கன்னா நிறையா காஸ்ட்டு நீங்கள் 1 to 3 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அ சேவிங் பிளான் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஆன் டிமாண்ட்னா பே பர் செகண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொன்னேன். ஸோ நாட் ஃபார் ஆல்வேஸ் ஆன் ஆப். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா எப்போ வேணால் உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டேட்டா பேஸ் ஒரு அப்ளிகேஷன், ஏன்னா அது எப்போ வேணால் டெலீட் ஆயிடும், அதனால் ஆனால் சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது யூ ஷுட் நாட் யூஸ் த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அது சொன்ன மாதிரி ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் சேவிங் பிளானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்பை நம்ம லாக் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நம்ம அதை லாக் பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்போ வேணால் அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இது வந்து நீங்க எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் மாறினாலும் எல்லா டிஸ்கவுண்ட்டும் அப்ளை ஆகும். இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல அப்ளை ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் த சேவிங் பிளான். ஸோ திஸ் இஸ் நீங்க பிஃபோரா இது பார்த்தாச்சு. 75% இது 60% 66. ஸோ எப்போ நம்ம வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட் போகணும், எப்போ வந்து ஷெட்யூல்டு ரிசர்வ்டு அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ எப்போ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேர் லைசன்ஸ், ஒரு காம்ப்ளைன்ஸ், எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எதுக்கு போய்க்கலாம் அப்படின்னா, டெடிகேட்டட் ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஷெட்யூல்டு ரிசர்வ்டுன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க நீங்க. அந்த ஷாப்ல இருக்க வெப்சைட் வந்து காலையில 9 o'clockலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணா, நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. அது ஏடபிள்யூஎஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. காலையில 9 மணிக்கு கடை திறக்கிறீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் காலையில 9 o'clockலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும் என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆனா போதும். மற்ற டைம்ல எனக்கு வந்து தேர்ஸ்டே மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஸ்பெசிஃபிக் ரெக்கரிங் டைம் விண்டோ. ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ஆர் ஒர்க் லோட். ஸோ இந்த மாதிரி டைம்ல மட்டும் நீங்க வந்து ஷெட்யூல்டு ரிசர்வ்டு அப்படின்னு இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும் நீங்க ரிசர்வ் பண்ற இன்ஸ்டன்ஸும் இருக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஸோ வி வில் சி லேட்டர். இது வந்து ஸோ தென் இந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். விச் பில்லிங் ஆப்ஷன் கிவ்ஸ் லோ காஸ்ட், மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டி, நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட், பே ஒன்லி ஃபார் யூசேஜ். எப்போ நம்ம போனால் ஆன் டிமாண்ட். இது வந்து லோ காஸ்ட் தரும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, எப்போ வேணால் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம அப்ஃப்ரண்ட் காஸ்ட்னா என்னன்னா, நம்ம காசு கட்டிட்டு தான் நம்ம போய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் பில் மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் கட்டணும்னு அவசியம் இல்லை. நோ கமிட்மெண்ட் per second, பட் அன்பிரிடிக்டபிள் ஒர்க் லோட். ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன போய்க்கலாம்னா ஆன் டிமாண்ட் போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆன் டிமாண்ட். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். dev server run 10 AM to 6 AM மண்டே டு தேர்ஸ்டே யூஸ் பண்ணோம். டெவ் சர்வர், டெவலப்மெண்ட் சர்வர் அப்படிங்கிறது வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து 24 மணி நேரமும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அந்த சர்வர் வந்து 2. ஸோ அதனால செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டைம்லேருந்து இந்த பர்டிகுலர் யூஸ் பண்ணோம் டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் அ ஷெட்யூல்டு ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் நம்ம போய்க்கலாம். எனக்கு ப்ரொடக்ஷன் சர்வர் பார்த்தீங்கன்னா எனக்கு 24/7 எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சேவிங் பிளான் பற்றி எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம அந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரன் கண்டினியூஸ்லி 24/7 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க. ரன் ரெகுலர்லி பட் நாட் ஆல்வேஸ். இது ஃபிக்ஸ்டு ஷெட்யூல், அதனால ஷெட்யூல்டு ரிசர்வ்டு அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின்ஸ், இது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கொஸ்டின்ஸு. ஆர்டிஃபிஷியல் ஏஐ டீம் ட்ரெயின் எம்எல் மாடல்ஸை ஒகேஷனலாக தான் எப்பயாச்சும் தான் அவங்க வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்க. 6 to 8 hours மட்டும்தான் ரன் ஆகுது. கேன் ரீஸ்டார்ட், இன்டரப்ட் ஆனாலும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீட் ஜிபியூ பட் பெஸ்ட் சாய்ஸாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எப்போ இன்டரப்ட் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா we can go for a spot instance அப்படிங்கிறது போய்க்கலாம். எப்போ வேணால் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒகேஷனல், நோ ரிசர்வேஷன் நீடு. ஸோ அந்த மாதிரி டைமில் we can go for this particular spot instance. 6 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் ரன் ஆனால் போதும். எந்த டைம் இன்டரப்ட் ஆனாலும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா we can choose this particular spot instance நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். SaaS company has base load always running. சடனாக உங்களுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாகுது. காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும். பெஸ்ட் ஆர்கிடெக்சர் என்னன்னு கேட்குறாங்க. பேஸ் லோடுனா ஆல்வேஸ் ரன்னிங், எப்பவுமே உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா we can go for a saving plan. திடீர்னு டிராஃபிக் அதிகமாகுதுன்னா ஆன் டிமாண்ட், அன்பிரிடிக்டபிள், ஃப்ளெக்சிபிள். பேக்ரவுண்டில் ஒரு ஜாப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு,
அப்போனா நீங்கள் ஒரு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ரெக்வயர் ஃபிசிக்கல் சர்வர் ஐசோலேஷன், நோ ஷேர்டு ஹார்ட்வேர் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ். எந்த ஒரு ரிசோர்ஸஸும் ஷேர் ஆகக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்ட்வேர் வந்து நாம் தனியாக ஏடபிள்யூஎஸில் எந்த ஒரு யூஸரும் அந்த ஹார்ட்வேரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாமளாக ஒரு டெடிகேட்டட் ஹார்ட்வேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ டெடிகேட்டட் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பெனி நீடட் டேட்டாபேஸ் சர்வர் வித் லார்ஜ் ரேம். அவங்க கம்பெனிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ரேம் அப்படிங்கிறது அந்த மெமரி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும். கண்டினியூஸ் அப் டைம், ப்ரிடிக்டபிள் ஒர்க் லோட் ஃபார் 2 இயர்ஸ். அப்படின்னா நம்ம எதுக்கு போகலான்னா ஆர் சீரியஸ். ரேம் எப்போ நம்மளுக்கு மெமரி ஜாஸ்தியாக இருக்குன்னா மெமரி ஆப்டிமைஸ்டு ஆர் சீரிஸ் ஹேண்டில் லார்ஜ் ரேம் டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளானும் நம்ம சூஸ் பண்ணோம்னா லாங் டேர்முக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக் ஒர்க் லோட் நீட் மேக்ஸிமம் சிபியூ ப்ராசஸிங் ஃபார். ஒரு கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிபியூ எப்போ நம்மளுக்கு சிபியூ ப்ராசஸிங் அதிகமாக வேணும் அப்படின்னா we can choose for the சி சீரிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ஸ்டன்ஸ் டைப். என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது, அது காஸ்ட் என்ன ஆகும், எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், அது எப்போ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக இருக்கும். மாடல் ஆன் டிமாண்ட், ரிசர்வ்டு, சேவிங் பிளான், ஸ்பாட்டு, டெடிகேட்டட் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான்